இந்த வீடியோ பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு சின்னதா ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதோட ஃபுல் வீடியோ தான் இது. மறக்காம எல்லாரும் பாருங்க. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு முன்னாடி பந்தக்கால் நட்டது தான். பந்தக்கால் நட்டதுன்னா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில எல்லாத்துக்கும் தெரியும். இத பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில எல்லா இடத்துலயும் இந்த மாரி ஃபங்ஷன் உண்டு. ஆனா இருந்தாலும் நம்ம திருநெல்வேலியில இந்த மாரி பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன் பார்த்துக்கோங்க. இந்த கம்ப தான் நடுவாங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம், குங்குமம்லாம் தடவி அதுக்கு மாலை போட்டு, ஒரு சிவப்பு கலர் துணியில அதில மா இல, வேப்ப இல அதெல்லாம் வச்சு மேல கட்டுவாங்க. இந்த பந்தக்கால் நட்டிட்டாலே நெறைய விஷயத்த கடைபிடிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தக்கால் நட்டிட்டாலே மாப்பிள்ளை கையில காப்பு கட்டிருவாங்க. காப்பு கட்டிட்டாலே பார்த்துக்கிட்டீங்கன்னா, வெளியில எங்கேயும் போ விட மாட்டாங்க. பைக்லயோ, இல்ல வெளியூரோ எங்கேயுமே போக்கூடாது. வீட்ல உள்ளவங்க மட்டும் பத்திரிக்கை குடுக்க அந்த மாரிலாம் வீட்ல உள்ளவங்க மட்டும் தான் போவாங்க. அதுபோக பார்த்துக்கிட்டீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, கறி அந்த மாரி அசைவம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. எப்பவுமே அந்த கல்யாணம் வரைக்கும் சைவம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சைவம் தான். அது அவங்க இந்து மதமும் சரி, எந்த மதத்திலும் எல்லா மதத்திலும் இத வந்துட்டு கடைபிடிப்பாங்க. இதில என்ன ஒரு சிறப்புனா, இதில பொண்ணும் கிறிஸ்டின் தான், மாப்பிள்ளையும் கிறிஸ்டின் தான். ஆனா, அங்க நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்து முறைப்படி நடக்கிற மாரி இருக்கும். ஆனா, அப்படிலாம் இல்லங்க. எல்லா இதுலயும் இப்படித்தான். அது எந்த மதமா இருந்தாலும் இத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த துண்டு கட்டுறாங்க பாருங்க, இதில எப்பவுமே துண்டு கட்டுறதுக்கு முன்னாடி இதில ஒரு பணம் வைப்பாங்க. ஒண்ணு ரூ. 11 வைப்பாங்க. அப்படி இல்லாட்டா ரூ. 120 வைப்பாங்க. இல்ல மாங்கொல, அதோட சேர்த்து வேற என்னென்ன கட்டுவாங்கன்னா, மாங்கொல பிளஸ் வேப்பங்குளம் இந்த 2யுமே வச்சு கட்டுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில ஃபுல்லாவே சந்தனம், குங்குமம் வைப்பாங்க. சந்தனம் ஏன்னா எப்பவுமே எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத எல்லா வீட்லயும், எல்லார் இடத்துலயும் பயன்படுது சந்தனம், குங்குமம் வைப்பாங்க. இங்கேயும் அதே சேம் அதே தான். இந்த கம்புல ஃபுல்லாவே சந்தனம், குங்குமம் வச்சு, கம்ப பார்த்தாலே ஒரு தோரணம் கட்டுவாங்க. ஃபுல்லாவே ஒரு திருவிழாக்கு தோரணம் கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாரி கட்டுவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு மாலை ஒண்ணு போடுவாங்க. மாலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அதில வேப்பங்குல, மாலை, அதில அந்த சிவப்பு கலர் துண்டு, அதில பார்த்தீங்கன்னா, ரூ. 101 பணம் வைப்பாங்க. இந்த ரூ. 101 பணம் எதுன்னா, லாஸ்ட்ல அந்த பந்தக்கால் கல்யாணம் முடிஞ்சு பந்தக்கால் அவுக்க தெரியும் அதில தான் இருக்கும். இது எப்பவுமே காலையில தான் அந்த பந்தக்கால் நடுறது வந்து காலையில தான் நட ஆரம்பிப்பாங்க. என்னன்னா காலையில நட ஆரம்பிச்சதும், இந்த பந்தக்கால் நட்டதுக்கு தான் அதுக்கடுத்து தாலி செய்ய போவாங்க. தாலி செய்ய, மோதிரம் செய்யறதுக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க அந்த மாரி எல்லா நல்ல காரியத்தையும் இந்த பந்தக்கால் நடது அடுத்து தான் எல்லாமே தொடங்குவாங்க. பத்திரிக்கை குடுக்கலருந்து எல்லா நல்ல காரியத்தையும் இந்த இதுக்கு அடுத்து தான் தொடங்குவாங்க. இந்த பந்தக்கால் நட்டுட்டாலே இதோட பாதி கல்யாணம் முடிஞ்ச மாரிங்க. ஆமாங்க. பந்தக்கால் நட்டிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாரி. ஏன்னா, அதுக்கு அடுத்து பந்தக்கால் நட்டிட்டாலே, அதுக்கடுத்து உள்ள வேலைகள் என்னன்னா, பத்திரிக்கை குடுக்குறது. வேற அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்குது. அந்த மாரி வேலை தான் நடக்கும். இது போனாலே கட கட கடன்னு தடபுடலா பயங்கரமா ஆக்டிவ் ஆயிருவாங்க. ஏன்னா, அது பந்தக்கால் நட்டிட்டாலே ஒரு வாரம் தான் இருக்கும். அந்த 1 வாரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஆளுக்கு வேலைய பாதி பாதியா பிரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த விழாவ நடத்திட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில பத்தி பத்த வச்சிருக்கு இவர் தான் எங்க ஊர் நாட்டாமங்க. நாட்டாம தலைமையில தான் அவங்க தான் எல்லாமே பொறுப்பேத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் நாட்டாம மட்டும் இல்லங்க. எங்க ஊர் பஞ்சாயத்து தலைவரும் இவரு தான். இந்த பந்தக்கால் நடுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பழம் பொரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம், ஸ்வீட் எப்பவுமே ஒரு நல்ல காரியம் தொடங்கறதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு வச்சு தான் தொடங்குவாங்க. அதே மாரி இத பார்த்தீங்கன்னா, முழுக்க பெரிய ஆளு தான் நின்னு நடத்திட்டு இருப்பாங்க. நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அடுத்து அடுத்து நம்ம தான் இந்த மாரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைமுறை நம்ம தானே. அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபங்ஷன் வச்சுட்டாலே நம்ம ஊர்ல சொல்லவே வேண்டாங்க. ஒரு பந்தல் கட்டிட்டாலே போதும். ஊர்ல இருக்க பசங்க எல்லாமே வந்துருவாங்க. வேலையில என்ன வேலை இருந்தாலும் வேலை வெட்டிலாம் போட்டுட்டு நம்ம ஊருக்கு ஃபங்ஷனுக்கு கலந்துக்கிற வந்துருவாங்க. ஏன்னா என்ன ஃபங்ஷனாலே பசங்க இருந்தா தான் ஜாலியா இருக்கும். ஏன்னா இந்த மாரி நல்ல காரியத்துக்கு தாங்க எல்லாத்தையும் மொத்தமா பார்க்க முடியும். நம்ம தான் ஊர்ல இருக்க எல்லாமே பெரியவங்கலேருந்து, சின்ன பசங்கலேருந்து, பசங்கலேருந்துட்டு எல்லாருமே ஒண்ணு கூடி ஒரே இடத்துல இருக்கிறதுனால, இந்த மாரி நல்ல காரியத்த தான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். ஜாலியாவும் இருக்கும். ஏன்னா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. பசங்கள்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு அந்த தட்டுல இருக்க எல்லாரும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துங்க. அந்த தட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நான் அந்த தட்டுல பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கும். அது போக வேற என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆசை சாக்லேட் இருக்கும். ஏன்னா அதில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அத நான் முடியும்போது சொல்றேன். இது பார்த்துக்கிட்டோன்னா, இது என்னன்னா பால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி. அந்த பந்தக்கால் நடுறது சொன்னாங்க. அந்த கம்புல அலங்காரம் பண்ணாங்கல்ல, அந்த அலங்காரம் பண்ண கம்பு இதில தான் நடுவாங்க. நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழ மண் தோண்டி, மண்ணுக்குள்ள இது விடுவாங்க. இப்ப மண் எல்லாமே கான்கிரீட் ரோடா ஆனதுனால வேற வழி இல்லாம ஒரு சாக்குல மண்ண கொட்டி, மண்ணுல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி, அது போக பார்த்தீங்கன்னா பால். இதில யார் யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அப்பா, அம்மா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா. இவங்க 2 பேருமே அந்த மஞ்சள் தண்ணியும், பாலையும் ஊத்துவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஊருல உள்ள பெரியவங்க எல்லாத்தையும் ஊத்த சொல்லுவாங்க. இது எதுக்காண்டி ஊத்துறாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு சம்பிரதாயமா எல்லாமே ரம் ரொம்ப காலமா அதே கடைபிடிச்சுட்டு வராங்க. இது எல்லா இடத்துலயும் இதே மாரி நடந்துட்டு தான் இருக்குது. இத பார்த்துக்கிட்டீங்கன்னா, பந்தக்கால் எப்பவுமே வீட்டோட என்ட்ரன்ஸ்ல நடுவாங்க. அதாவது என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, முகப்புல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வீட்டோட முகப்புல தான் வைப்பாங்க. பந்தக்கால் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே காலையில நடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஃபங்ஷன வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போ முடியும். அதனால காலையில ஒரு 10 மணிக்குள்ள முடிச்சுருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது முடிச்சதுக்கு அடுத்து தான் போயிட்டு மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கு வேற சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே இதுக்கு அடுத்து தான் போய் ட்ரெஸ் எடுக்க போவாங்க. அதுக்கடுத்து இந்த தாலி செய்ற எல்லாமே இந்த பந்தக்கால் நட்டதுக்கு அடுத்து தான் பண்ண குடுப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் நல்லது, கெட்டது பார்ப்பாங்க. அதேமாரி இந்த நம்பர்ஸ் பார்ப்பாங்க. 7, 9, 6ன்னு சொல்லி அந்த நல்ல நாள் அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கம்ப தூக்குறதுலயும் அதே தாங்க. ஒண்ணு 7 பேர் தூக்குவாங்க. இல்லாட்டா 9 பேர் தூக்குவாங்க. அந்த மாரி தூக்கி தான் ஒண்ணு போல சும்மா கைப்பிடிச்சாலே போதும். கைப்பிடிச்சு இந்த மாரி நடுவாங்க. இத நட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஊர்ல உள்ள பெரியவங்கலாம் அத சாமி மாரி கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு அதில எல்லாம் மண்ணள்ளி போடுவாங்க. ஆளுக்கு ஒரு பெரியவங்கலாம் ஆளாளுக்கு ஒரு கையில மண்ணள்ளி போட்டு,
அத பார்த்தீங்கன்னா, அத ஒரு கம்போட சேர்த்து கட்டி நிப்பாட்டிருவாங்க. இந்த கம்பு என்னன்னா, நம்ம கல்யாணம் முடிய வரைக்கும் அந்த பந்தக்கால் அவுக்க தண்டியும் இது அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ, அத எடுக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த பந்தக்கால் நடும்போது என்னென்ன பண்ணுவாங்கன்னா, குலவ போடுவாங்க. ஒரு 3 டைம் வந்துட்டு எல்லாரும் பொம்பளைலாம் குலவ போடுவாங்க. ஒரு வழியா பந்தக்கால் நட்டி முடிச்சாச்சு. பந்தக்கால் நட்டி முடிச்சோனே அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே ஒரு நல்ல காரியம் தொடங்குன உடனே ஸ்வீட் தருவாங்க. இதுதாங்க நான் சொன்ன ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா, நீங்க பார்க்கும்போது கீழ பார்த்தீங்கன்னா, ஆசை சாக்லேட் இருக்கும். ஆனா, நம்ம தம்பி குடுக்கும்போது என்ன சாக்லேட் குடுக்கான்னு பாருங்க. பாருங்க. ஆசை சாக்லேட் இருந்துச்சு. ஆனா, ஆசை சாக்லேட் எப்படி ஃபாரின் சாக்லேட்டா மாறுச்சு பாருங்க. ஸோ ஸ்வீட் குடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாயாசம். ஸோ வந்திருக்க எல்லாத்துக்குமே இனிப்பு குடுத்து அனுப்புவாங்க. இன்னும் என்ன பண்ணாங்கன்னா, பாயாசம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வச்சிருந்தோம். ஏன் வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு லீவ் டைம். அதனால நம்ம எல்லார்ட்டயும் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லார்ட்டயும் இன்வைட் பண்ணா மறக்காம எல்லாரும் வந்துருவாங்கன்னு தெரியும். அதனால எல்லாத்துக்கும் குடுத்து அனுப்பியாச்சு. ஸோ இத பார்த்தீங்கன்னா, நம்ம பாயாசம் யார் யாரு குடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம குடுத்துட்டு இருக்கிற பாருங்கன்னா, இதுதான் அடுத்த மாப்பிள்ளை. பக்கத்துல இருக்குது மாப்பிள்ளையோட தம்பி. சூடா ஆத்திட்டே இருக்கான் பாருங்க. தம்பி சிங்கப்பூர்ல வந்துட்டு இத ஆத்துறதுக்காண்டி இங்க மெனக்கெட்டு வந்திருக்கான். கல்யாணத்துக்காண்டி சிங்கப்பூர்ல இருந்து தம்பி வந்திருக்கான். மாப்பிள்ளையோட தம்பி தான் அவரு. அதுக்கு பக்கத்துல இருக்குன்னா நம்ம 2 பேரும் நம்ம தம்பி தான். ஒருத்தன் சஞ்சய், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா மதன். 2 பேருமே கிரிக்கெட் பிளேயரு. அடுத்து பின்னாடி இருக்காரு பாருங்க, அவர் தான் மாப்பிள்ளையோட மச்சான். மாப்பிள்ளையோட மச்சான்னா அத்தை பையன். ஏன்னா மாப்பிள்ளையோட மச்சான் தானே மொதல்ல நின்னு நடத்தணும். ஏன்னா அவன் அக்கா தான் கட்டி குடுக்க முடியல. அவங்க அக்கா தான் அது வந்து சொந்த அத்தை பொண்ணு. அவங்க சொந்த அத்தை பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா, வெளியில பொண்ணு குடுத்துட்டாங்க. சரி அக்காவ தான் கட்டி குடுக்க முடியல. இந்த வேலையாச்சும் பண்ணுவோம் நான் மச்சானுக்காண்டி இத கூட பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு தம்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சரி நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், சரி நம்மளும் கொஞ்சம் பாயாசத்த குடிச்சு பார்க்கலாம். தம்பி நமக்கு ஒரு பாயாசம் குட்றான்னு சொல்லிட்டு ஊத்தி வாங்கிச்சு. ஓகே சூப்பரா இருக்குங்க. பாயாசம் நல்லா இனிப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க. இவர் தாங்க புது மாப்பிள்ளை. ஸோ புது மாப்பிள்ளை போக சிங்கப்பூர் மாப்பிள்ளை. கையில பூசியிருப்பாங்க. சந்தனம் பூசியிருக்கு. பட் இவங்க தாங்க புது பொண்ணு. பாருங்க நான் வீடியோ எடுத்த உடனே சொன்ன உடனே வெட்கப்படுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் 2 பேரும் ஒரே ஊரு. சின்ன வயசுலேருந்து தெரியும் பாருங்க. இதான் பொண்ணு. பொண்ணு கையில ஏன் காப்பு கட்டல? பொண்ணு கையிலயும் மாப்பிள்ளை கையிலயும் ஏன் காப்பு கட்டலன்னா, அவங்க கிறிஸ்டின். ஸோ அதனால அத கட்டணும். இது பார்த்தீங்கன்னா, பொண்ணோட தொண பொண்ணு. தொண பொண்ணா எப்பவுமே கூடயே தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்டு தான் போணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னுட்டாங்க. அதனால வந்தவங்க எல்லாத்துக்குமே இலைய போட ஆரம்பிச்சாச்சு. இலைய போட்டு சாப்பாடு எல்லாம் சுட சுட இருந்ததுனால சாப்பாடு எல்லாருமே உட்கார வச்சுட்டு, ஒரு வழியா நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் எதுவுமே போடக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா, சாதம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, சாம்பார் ப்ளஸ் கூட்டு, அப்புறம் ஒரு பொரியல். ஸோ, அதனால நம்மளும் சாப்பிட்டு பார்த்துட்டோம். நல்லாவே இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு வழியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோனே அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட்டுங்க. ஏன்னா பேனர் அடிக்க ஃபோட்டோன்னு அதனால ஃபோட்டோ ஷூட் எடுக்க போயாச்சு. மறுபடியும் ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சு. இத பார்த்தீங்கன்னா, இதோட கல்யாண வீடியோ ஃபுல் வீடியோ போடுவோம். மறக்காம எல்லாரும் அதையும் மறக்காம பாருங்க. நெறைய பேர காட்டல. அதுல எல்லாத்தையும் காட்டுவோம். மறக்காம ஃபுல் வீடியோவும் பார்த்துருங்க.